ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2355வது பகுதி. கண்ணனோடு ஆய்ச்சியர் ஊடல் செய்த அந்த செய்திகளை குலசேகராழ்வார் கோபியர் பாவனையிலே, நாயகி பாவனையிலே கூறக்கூடிய பாசுரங்கள் அமைந்த திருமொழி 6ஆம் திருமொழி, குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியின் 6ஆம் திருமொழி. அந்த 6ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். கிருஷ்ணாவதாரத்திலே ஆயர்குலத்து வந்து அவதரித்த கண்ணபிரானிடம் காதல் மீதூர பெற்ற ஆயர்குல மகளிர் அந்த பெருமானுடன் ஊடல் கொண்டு உரைத்தனவற்றை இந்த 6ஆம் திருமொழி அழகுற கூறுகிறது என்பதை பார்த்தோம். இதுவரை இந்த 7 பாசுரங்களிலுமே ஒவ்வொரு சிறுமி, ஆயர்குல சிறுமி கண்ணனிடம் நீ என்னை எப்படி ஏமாற்றினாய், என்னை என்னவெல்லாம் செய்தாய் என்று அவளுடைய லீலைகள் எல்லாம் சொல்லி வரக்கூடிய பாசுரங்கள். அதிலே இந்த 8வது பாசுரத்தை பார்க்கலாம். மற்றொரு சிறுமியுடைய வார்த்தை இது. கண்ணன் மீது கொண்ட ஊடலாலே, பிரணயரசத்தாலே பேசும் மற்றொரு ஆயர் சிறுமியின் வார்த்தை. என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை புணரப்புக்கு மற்று என்னை கண்டு உளரா நிகழ்ந்தாய். என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை புணரப்புக்கு மற்று என்னை கண்டு உளரா நிகழ்ந்தாய். பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். இன்னம் என் கையகத்து ஈங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. இன்னும் என் கையகத்து ஈங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. என்றைக்காவது ஒரு நாள் என்னிடம் வருவாய் அல்லவா? வரும்போது உன்னை நான் பார்த்து கொள்கிறேன், என் கோபத்தை தீர்த்து கொள்கிறேன் என்று அந்த ஆயர் சிறுமி கண்ணனை பார்த்து சொல்லுகிறாள். மன்னிக்க வேண்டும். என்னை வருக என்று குறித்திட்டு, என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை புணரப்புக்கு மற்ற என்னை கண்டு உளரா நிகழ்ந்தாய். பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும். இன்னும் என் கையகத்து ஈங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே என்ற பாசுரம் அற்புதமான பாசுரம். இதனுடைய பதவுரை முதலில் பார்க்கலாம். என்னை என்னை வருக என இந்த இடத்திற்கு வா என்று குறித்திட்டு சங்கேதம் பண்ணி வைத்துவிட்டு, இனம் மலர் முல்லையின் பந்தர் நிழல், நிறைந்த மலர்களையுடைய முல்லைப்பந்தலின் நிழலிலே மன்னி அவளை, வெகு நேரமாக காத்து நின்ற ஒருத்தியை புணரப்புக்கு கலவி செய்ய போய் மற்ற என்னை கண்டு பிறகு என்னை பார்த்து உளரா கலங்கி நெகிழ்ந்தாய், அப்பாலே நழுவினாய். பொன்னிற ஆடையை, பீதாம்பரத்தை கையிலே தாங்கி கொண்டு பொய்யாக அச்சம் காட்டி எனக்கு நீ அஞ்சினதாக நான் பாவிக்கும்படி செய்து கொண்டு நீ போதியேலும். நீ என் கைக்கு அகப்படாமல் ஓடிப்போன போதிலும் இன்னம் இனி ஈங்கு இங்கே என் கையகத்து என்னிடத்திற்கு ஒரு நாள் வருதியேல், ஒரு நாளாகிலும் வருவாயாகில் அப்போது நான் என் சினம் தீர்வன், நான் என் கோபத்தை தீர்த்து கொள்வேன். அதாவது மறுபடியும் நீ என் கையில் அகப்படும் போது நான் எனது கோபத்தை தீர்த்து கொள்வேன் என்று அந்த ஆயர்குல சிறுமி கண்ணனை பார்த்து சொல்கிறாள். என்னை இவ்விடத்திற்கு வா என்று குறியிடம் சொல்லிவிட்டு, ஒரு இடத்தை சொல்லி அங்கே வா என்று சொல்லிவிட்டு, நிறைந்த மலர்களையுடைய முல்லைப்பந்தலின் நீழலிலே நீண்ட நேரமாக காத்து நின்ற ஒருத்தியை கலவி செய்வதற்கு சென்று அந்த நிலையில் என்னை கண்டு கலங்குவது போல் கலங்கி அப்பாலே நழுவினாய். பொன்னிற ஆடையை கையிலே தாங்கி கொண்டு பொய்யாக நீ எனக்கு அச்சமடைந்ததாக நான் பாவிக்கும்படி செய்து கொண்டு என் கைக்கு அகப்படாமல் நீ ஓடிப்போன போதும் இனி இங்கே என்னிடத்தில் ஒரு நாளாவது வருவாயாகில் அப்போது நான் என் கோபத்தை தீர்த்து கொள்வேன் என்று ஊடி நிற்கிறாள் ஒரு ஆய்ச்சி. இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். என்னை வருக என குறித்திட்டு இந்த இடத்திற்கு வா என்று அன்பாலே உனக்கே அடிமைப்பட்டிருந்த என்னை ஓர் இடம் குறித்து அங்கே வரும்படி என்னை பணித்து விட்டாய். இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை,
அதற்கும் முன்பே உன்னால் இடம் குறித்து விடப்பட்டவளை முழுவதும் பூத்திருக்கும் முல்லைப்பந்தலின் கீழே அணைத்து கொண்டிருந்தாய். மன்னி அவளை என்றதாலே இவளை எக்காலத்தில் எப்போது இடம் குறித்து விட்டான் என்பது தெரியாது என்பதும், அவள் அங்கே குடில் கட்டி கொண்டு நீண்ட நாட்களாக காத்து கிடந்தாள் என்பதும் விளங்குகிறது என்கிறார். மன்னி அவளை புனரப்புக்கு, அப்படி அங்கே குடில் கட்டி கொண்டிருந்தவளை அணைக்கத் தொடங்கினான் கண்ணன். மற்ற என்னை கண்டு உளரா நிகழ்ந்தாய். நீண்ட நேரம் அவளோடு அணைந்திருக்க வேண்டும் என்று மனதிலே ஆசை கொண்டு அவளோடு பரிமாறிக்கொண்டிருக்கும் காலத்திலே என்னை கண்டவுடன் கலங்கி அப்பால் சென்றான். ஒரே இடத்தில் இருவருக்கு இடம் குறித்து விட்டதிலிருந்து இருவரையுமே தன்னை நினைத்து ஏங்கச் செய்ய வேண்டும் என்னும் இவனுடைய நினைவு விளங்குகிறது. பொன்னிற ஆடையை கையில் தாங்கி, மேலே அணியும் பொன்னிற மேலாடையை கையில் எடுத்துக்கொண்டு, பொய்யச்சம் காட்டி நீ போதியலும் பொய்யாக பயந்தவன் போலே நடித்து நீ என்னை விட்டு தப்பி போய்விட்டாயானாலும், இவளை கண்டவுடன் பயந்தவன் போலே நடித்து அப்பால் சென்ற பிறகு அது பொய்யச்சமே என்று தெரியும்படி இவளை பார்த்து சிரித்தான் என்பது விளங்குகிறது. இவர்கள் இருவரையும் படுத்துவதற்காக இப்படி பொய்யச்சம் காட்டினான். உண்மையில் பயப்பட்டான் என்றால் ஒரே இடத்தை இருவருக்குமே கொடுத்திருக்க கூடாதல்லவா? இருவருக்கும் மெய்யாய் இருக்காதவன் என்பதை காட்டுவதற்கே பொய்யாக பயப்பட்டவன் போல் நடித்தான். போதியேலும் அப்போதைக்கு இவளிடமிருந்து தப்பி போவதுதானே இவனுக்கு உத்தேசம். அப்படியே தப்பி போனான். இன்னும் என் கையகத் தீங்கு ஒரு நாள் வருதியேல், நீ இப்படிப்பட்ட இயல்பை உடையவனாயிருக்கையாலே என் கையிலும் ஒரு நாள் இங்கு வந்து அகப்படத்தான் போகிறாய். அப்படி அகப்பட்டாயானால் என் சினம் தீர்வன் நானே. எனக்கு இப்போது விளைந்திருக்கிற கோபத்திற்கு உன்னை பழிவாங்கப் போகிறேன் என்கிறாள் அந்த ஆய்குல பெண் கண்ணன் எம்பெருமானிடம். திருவரங்கம் பெரிய கோயிலிலே எம்பெருமானார் காலத்தில் இந்த பாட்டிற்கு உய்ந்த பிள்ளை என்னும் அரையர் அபிநயம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எம்பெருமானாருடைய திருத்தம்பியாரும் சிஷ்யருமான எம்பார் அந்த கோஷ்டியிலே எழுந்தருளி இருக்கிறார். அப்போது அரையர் இந்த இடத்திற்கு என் சினம் தீர்வன் நானே என்பதற்கு அபிநயிக்கும் போது உன்னை பழிவாங்கப் போகிறேன் என்ற இடத்துக்கு அபிநயம் செய்யும் போது காலாலே கண்ணனை உதைத்து தள்ளுவது போல அபிநயித்தாராம். அதை கண்ட பரமரசிகரான எம்பார், ஐயோ, இப்படி காலால் உதைத்தாள் என்றால் அது அவனுக்கு கண்ணனுக்கு விருப்பம் இல்லாததா? இவளுடைய சரீர ஸ்பர்சம் வேண்டுமென்றே என்றல்லவா அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகையாலே காலால் உதைப்பது என்பது பழிவாங்குவதாகாது என்னும் கருத்து தோன்ற கையாலே முகத்தை மறைத்து கொண்டு முகத்தை திருப்பி வைத்து காட்டினாராம். அதாவது அவளிடம் அவனிடம் கோபித்து கொண்டு வெறுப்பு தோன்றும்படியாக முகத்தை திருப்பிக் கொள்வதே உண்மையில் அவனை பழிவாங்குவதாகும் என்பது கருத்து. இதனை கண்ட அரையர் தொடர்ந்து இரண்டாவது முறை அபிநயம் செய்யும் போது எம்பார் சொன்னபடியே செய்திருப்பார் என்பது சொல்லாமலே விளங்கும் அல்லவா? அற்புதமான இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். என்னை வருக என குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல், மன்னி அவளை புனரப்புக்கு மற்ற என்னை கண்டுளரா நிகழ்ந்தாய். பொன்னிற ஆடையை கையிலேந்தி பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும் இன்னம் என் கையகத் தீங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே. என்னை வருக என்று குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல், மன்னி அவளை புனரப்புக்கு மற்ற என்னை கண்டு உளரா நிகழ்ந்தாய். பொன்னிற ஆடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும் இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.